பவித்ர இந்திராயணி நதிக்கரை மகாராஜ் ஞானேஸ்வரின் அருளால் அஷ்டாவக்ர கீதை 15வது சாப்டர் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாஹினே யோமவத்யாத்மதேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை சாப்டர் 15 நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது. அஷ்டாவக்ரர் சொல்கிறார், while a man of pure intelligence may achieve the goal by the most casual of instruction, another may seek knowledge all his life and still remain bewildered. அஷ்டாவக்ரர் கூறினார், தூய்மையான புத்தியை கொண்ட ஒரு மனிதன் மிகச் சாதாரணமான ஒரு உபதேசத்தின் மூலமே தன் வாழ்க்கையின் இலக்கை அடைந்துவிட முடியும். ஆனால் மற்றொருவனோ தன் வாழ்நாள் முழுவதும் ஞானத்தை தேடி அலைந்தாலும் குழப்பத்திலேயே மூழ்கியிருப்பான். ஏன் இதை சொன்னாரு? தூய்மையான புத்தியை கொண்ட ஒரு மனிதன். அதாவது நமக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா டு அண்டர்ஸ்டாண்ட். இருக்குதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஞானத்தை, இல்லையா? ஏன்னா அனைத்தும் ஒன்றுங்கிற இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 700 ஸ்லோகம் அவசியமா, 9000 ஓவிகள் அவசியமா, இத்தனை உபனிஷத்துக்கள் அவசியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கு, இல்லையா? ஆனா அவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் புரிஞ்சதுக்கு அப்புறமும் அனுபவம் வருதா அப்படின்னு கேட்டா வரல அப்படின்னு சொல்ல வேண்டியதும் இருக்கு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இதுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லையா? ஏன்னா ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனா அது அனுபவத்துக்கு வரணும்ல. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவத்திற்கு வர்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? புரிஞ்சா அனுபவம் ஆகணும் இல்லையா? ஏதோ ஒன்று புரிஞ்சாலும் அனுபவம் ஆயிடும்ல. அது எப்படி அனுபவம் ஆகாம இருக்கும்? என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள்னா, இந்த மறுபடியும் இந்த சேம் திங் லைக் ஒரு சிங்க குட்டியானது தன்னை ஆடுன்னு நினைச்சுக்கிச்சு. அது ஆடாவே ஒரு அனுபவம் வந்துகிட்டு இருந்தது, சரியா? ஆடுங்கிற அனுபவம் எது வரைக்கும் வரும்? தான் ஆடுங்கிற புரிதல் இருக்கிற வரைக்கும். ஆனா தானே சிங்கம்னு புரிஞ்சிடுச்சுன்னா பின்ன சிங்கத்தின் அனுபவம் தானே வரணும். சிங்கம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டின் அனுபவம் வர முடியுமா? சிங்கமாவே இருந்தாலும் ஆடுன்னு புரிஞ்சா ஆட்டின் அனுபவமா இருந்ததுன்னு உண்மைன்னா, சிங்கம்னு புரிஞ்சா புரிதல் வாட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். புரிதல் பிளேஸ் அ வைட்டல் ரோல். See, what is truth is different from what you experience அப்படிங்கறத நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம், இல்லையா? How you understand is the matters here அப்படின்னு. கயிறு இருக்கா பாம்பு இருக்கா அது டசன்ட் மேட்ரியா, நீ என்னவா பாக்குறேங்கிறதையா மேட்ரு. அப்ப அது கயிறு இருக்கு ஆனா பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அனுபவம் பாம்பின் அனுபவம் தான். அங்க பாம்பே இருக்கட்டும் ஆனா நீ கயிறுன்னு புரிஞ்சுட்டா உனக்கு கயிறின் அனுபவம் தான். ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ், இதுதானையா லாஜிக்கு. ஆமையா, ஆனா இந்த ஆன்மீக தத்துவத்துல மட்டும் அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே ஐயா. ஏன்னா நான் பிரம்மம்னு என்னைக்கோ புரிஞ்சுட்டேன் ஐயா, ஆனா நான் வெறும் ஸ்ரீயாவையே வாழ்ந்துட்டு இருக்கேனே ஐயா. அது எப்படிதான் புரியும்? நீ ஸ்ரீன்னு புரிஞ்சுட்டா ஸ்ரீயா வாழலாம், பிரம்மம்னு புரிஞ்சுட்டா பிரம்மமா தானே வாழணும். அது எப்படி ஸ்ரீயா வாழ முடியும்? ஆனா வாழ்றதே. ஸோ திஸ் இஸ் வேர் தி டவுட் கம்ஸ், இல்லையா? இந்த டவுட்டுக்கு உண்டான விளக்கம் தான் இந்த இதில் கொடுத்துருக்காரு. வழக்கம்லாம் வழக்கமான டெய்லி நம்ம கத்திட்டு இருக்கிற விளக்கம் தான்.
தூய்மையான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட கொடுத்துட்டார். ஓகேவா? வாட் இஸ் தட்? தூய்மையான புத்தி. சித்த சுத்தி அப்படின்னு நம்ம வந்து டிஃபரெண்டா பேசுவோம். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கு. சரியா? அது என்னது? சித்தம் சுத்தம், சுத்த சித்தம், தூய்மையான புத்தி அப்படிங்கிறதுல என்ன விஷயம் தங்கி இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க மேட்ரு. ஓகேவா? இப்ப புத்திக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா புத்திக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏற்படலை அப்படின்னு சொன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா அசுத்த புத்தின்னு சொல்லிட்டாரு. இப்ப அசுத்த புத்தினா என்னன்னு ஒரு டெபினிஷன் பண்ண வேண்டியது இருக்குல்ல. வாட் யூ மீன் பை அசுத்த புத்தி அப்படின்னா? இப்ப சுத்த புத்தினா என்னது, அசுத்த புத்தினா என்னது? சோ எந்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக வேண்டியது இருக்கு? யாராவது சொல்லுங்களேன். how could you differentiate between சுத்த புத்தி அண்ட் புத்தினாலே அது புத்தி தானே, புத்தினாலே அது சுத்தம் தானே, அது இதுவா அதுவா அப்படின்னு ஆராய வேண்டியது புத்தி. சோ கண்டிப்பா சோ ஆட்டோமேட்டிக்லி புத்தி வந்து என்னது சொல்லுவாங்கன்னா, புத்திக்கு டெஃபினிஷன் முதல்ல புத்திக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் சுத்த புத்திக்கும் அசுத்த புத்திக்கும் டெஃபினிஷன் பார்க்கலாம். எது சரி எது தவறு என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய திறன் படைத்தது எதுன்னா புத்தி. சரியா? சோ சரியானதை சரி என்றும் தவறானதை தவறு என்றும் சுட்டி காட்ட வல்லது புத்தி. ஓகேவா? இப்போ புத்திக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். சுத்த புத்திக்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க, அசுத்த புத்திக்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க, நீங்களே சொல்லுங்க. சரி. ஆனா சுத்த புத்தி அப்படிங்கிறது எது தர்மமோ எது ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகளை கடைபிடிக்கிறது சுத்த புத்தி அப்படிங்கிறது. அசுத்த புத்தி அப்படிங்கிறது என்னுடைய புலன் இன்பங்களுக்காக, என்னுடைய புலன் இன்பங்கள் எதை கேட்குதோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி புலன் இன்பங்களுக்கு பின்னாடி நான் போறது அசுத்த புத்தி அப்படின்னு. இது ஒரு டெஃபினிஷனா எடுத்துக்கலாம். பட் வந்து ஆகமத்தை வந்து மீறாது எந்த புத்தியும். அப்படி ஒன்றும் நாங்க கேவலமானவே இல்லை. ஆகமம் சொல்லுதோ புலனின்பதான் உசத்தி அப்படின்னு பேசும். எங்க அசுத்த புத்தி எல்லாம் ரொம்ப கிளவர். சரியா? ஆகமத்துக்கு எகென்ஸ்டா போறோம்னு எல்லாம் நாங்க சொன்னோம். நாங்க புத்திசாலிய, ஆகமம் தான் கரெக்ட் எங்களுக்கு தெரியாத, அப்புறம் ஈஸியா எங்களை பிரேக் பண்ணிட மாட்டேங்க, நாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அசுத்த புத்தின்றது ஆகமம் தவறுன்னு என்னைக்குமே சொல்லாதுங்க. ஆனா புலனின்பம் தான் இன்பத்தை கொடுக்கும்னு ஆகமம் சொல்லுதோன்னு சொல்லுமுங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, அசுத்த புத்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கலாம், சுத்த புத்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கலாம்? அண்ணா அப்படின்னா வந்து ஹையர் நாலேஜ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுத்த புத்தி அப்படிங்கிறது அந்த பியோர் சித்து, அந்த பியோர் சித் அப்படிங்கிறது இந்த உலகம் மாயை அப்படிங்கிறது புரியாம இந்த உலகத்தை உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுமே அசுத்த புத்தியில இருந்து பண்றேன் அப்படின்னும், இந்த உலகத்தை மாயை அப்படின்னு கண்டு நான் செய்யக்கூடிய, இது மாயை, இது ஒண்ணுமே இல்லை, இது உண்மை கிடையவே கிடையாது அப்படின்னு நான் செய்யறது எல்லாமே சுத்த புத்தியில இருந்து பண்ற மாதிரியும் எடுத்துக்கலாமா? இப்பயும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, உலகத்தை மாயை அப்படின்னு நம்ம புத்திக்கு தெரியும். எப்படி ஆகமம் தான் சரின்னு புத்திக்கு தெரியும், அந்த மாதிரி இந்த உலகம் மாயேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். புரியுதோ? ஆனா நம்ம அசுத்த புத்தியில இருக்கிறவன் அழகா என்ன சொல்லுவான்னா, டே இந்த உலகம் மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த உலகம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா, அதாவது டைரக்டா அவன் வார்த்தையில வழியில வார்த்தையில எப்படி பேசுவான், உலகம் மாயாதான் இது வார்த்தையில இருக்கும். பட் அனுபவத்துல என்ன இருக்கும்னா உலகத்தை உண்மை என்று நம்பி அனுபவித்துக் கொண்டிருப்பான். சோ இன் தீஸ் வே தான் வந்து நாங்க அசுரா புத்தி இருக்கே, நம்ம சுத்த புத்தி ரொம்ப கிளவரா இருப்போம். இந்த உலகத்தை மாயா அப்படின்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க தெளிவா உலகத்தை மாயான்னு தான் சொல்லுவோம். ஆனா அனுபவிக்கும் உலகத்தை உண்மைன்னு அனுபவிப்போம். இப்ப சொல்லுங்க, டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம் அசுத்த புத்திக்கு? சுதா வந்தா? சுதா இருக்கியா? நல்லா கேக்குதுமா. சுத்த புத்தி சுதா. சுத்த புத்தி என்றால் என்ன? சுத்த புத்தி அப்படின்னா சுருக்கமா சாத்வீக புத்தி அப்படின்னு சொல்லிடலாம்.
என்ன நம்ம சாஸ்திரத்துல இருக்கோ அதப்படி அப்படியே நம்ம அனுபவமா நம்ம ஃபாலோ பண்றது. இப்ப எல்லாமே மாயை, விருப்பெருப்பு இல்லாம நம்ம விஷயங்களை அனுபவிக்கணும், விஷயங்கள் ஜடம். சோ இந்த மாதிரி சாத்வீகத்துல சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அனுபவத்துக்கு வர்றது சாத்விக புத்தி. அப்படி இல்லாம நம்ம ரஜோ தமோ குணத்துல எனக்கு வேணும், என்னால முடியும், நானு அப்படின்னு நம்ம போட்டி, பொறாமை, பயம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது அசுத்த புத்தின்னு சொல்லிடலாம். சுத்த புத்தி சம பாவனை, விருப்பெருப்பு இல்லாம இருக்கிறது, குற்றம் குறை இல்லாம இருக்கிறது, உலகமே ஜடம்பா, இல்லப்பா, இருக்கிறது ஒண்ணு, அதுதான் நான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேதான். என்ன சொல்றேன்னா, if you straight away experience what Agama said அப்படின்னா அது சுத்த புத்தி அப்படிங்கிறா. ஆனா ஆகமம் சொல்லாத விஷயத்த நீ அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அது அசுத்த புத்தி அப்படிங்கிறான். பட் கிளவரா நீ என்ன எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆகமத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிக்கிட்டே அவன் ஃபாலோ பண்ணுவான் அவன் இஷ்டத்துக்கு. சரியா? தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவான். ஆனா தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆகமத்திலையும் இதை தான் சொல்லி இருக்குன்னு நம்ப வைப்பு, அவனையே ஏமாத்திக்கிட்டு நம்மளையும் நம்ப வைக்கும் முயற்சி தான் இந்த அசுத்த புத்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொல்ற டெஃபினிஷனை ஈஸியா சொல்லிடலாம். சுத்த புத்தின்னா ஆகமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணும், அசுத்த புத்தின்னா ஆகமத்தை ஃபாலோ பண்ணாது. அப்படி இல்லைங்க. அசுத்த புத்தி அப்படிங்கிறது என்னென்ன? புத்தினாலே என்ன சொன்னோம் நம்ம? உண்மையை உள்ளவாறு உனக்கு பிரிச்சு காட்டக்கூடியது. எது சரி எது தவறு, ஷார அச்சார விஷார செய்யக்கூடியது எதுன்னா புத்தி. எது மாயா எது சத்தியா, எது மாயை எது உண்மை என்று பிரித்தறியக்கூடியது எதுன்னா புத்தி. சரியா? அப்ப அந்த புத்திக்கு தெரியாதான்னா புத்திக்கு கண்டிப்பா தெரியும். ஆகமம் சொல்றதுதான் சரின்னு தெரியும், எது மாயான்னு தெரியும், எது உண்மைன்னு தெரியும். எந்த புத்திக்கு தெரியும்? ரெண்டு புத்திக்கும் தெரியுங்கிற நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுத்த புத்திக்கும் தெரியும், அசுத்த புத்திக்கும் தெரியும் ஆகமந்தான் சரின்னு. உலகம் மாயை, பிரம்மே சத்தியம், இந்த ரகசியம் சுத்த புத்திக்கும் தெரியும், அசுத்த புத்திக்கும் தெரியும். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா கேள்வியே என்னன்னா, புரிஞ்சதுக்கு அப்புறமா அனுபவத்துக்கு வரல. ஸோ திஸ் இஸ் தி கேள்வி. அப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா அசுத்த புத்திக்கும் புரிஞ்சுட்டு தானே அர்த்தம். அசுத்த புத்திக்கும் மட்டும் புரியலைன்னு அர்த்தம் இல்லை. அசுத்த புத்திக்கும் புரிஞ்சிடுச்சோ, சுத்த புத்திக்கும் புரிஞ்சிடுச்சோ, ஆகமம் தான் சரின்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா சுத்த புத்தி அப்படிங்கிறதுக்கு பர்சனலா எதுவுமே கிடையாது. சுத்த புத்திங்கிறது ஆகமத்துக்கிட்ட சரண்டரான புத்தி. சுத்த புத்திங்கிறது குரு கிட்ட சரண்டரான புத்தி. தன்னுடைய பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது சுத்த புத்தியில இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி அங்கே ரெண்டு புத்தி கிடையாது, ஒரே ஒரு புத்தி தான் இருக்கு. அது ஆகம புத்தி மட்டும்தான் இருக்கு. அப்ப கிளியர் கட்டா அதை ஸ்டூப்பா அனுபவிச்சுட்டு போயிடுவான் சுத்த புத்தி உள்ளவன். ஓகேவா? சரிப்பா, அசுத்த புத்தின்னா என்னப்பா? இந்த அசுத்த புத்தி கிட்ட ரெண்டு இருக்கும். என்னன்னா, இது சரணாகதி செய்யாத புத்தி. அப்ப இந்த நான் இன்னமும் தொக்கிட்டு நிக்கிற புத்தி. அப்போ ஆகமந்தான் சரி, பிரம்மமே நான் அப்படிங்கிற அந்த நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஜீவா நானை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற புத்தி. அது வரும் வாயளவுக்கு தெரிகிற அளவுக்கு அது புரிஞ்சிட்டு இருக்குமே தவிர உண்மையில் அனுபவத்துல இந்த நானே சரி என்று திடமாக பற்றி கொண்டுள்ள புத்தி. அப்ப ரெண்டு புத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிளா டிஃபைன் பண்றேன். சுத்த புத்திக்கும் அசுத்த புத்திக்கும் டெஃபினிஷன் என்னன்னா, சுத்த புத்தியில ரெண்டு விஷயம் இருக்காது. ஒண்ணு தெளிவா ஆகமம் தான் ரைட்டுங்கிறதுல கன்ஃபியூஷனே இல்லாம வண்டி போயிட்டு இருந்ததுன்னா அது சுத்த புத்தி. அசுத்த புத்தின்னா ஆகமம் சொல்றது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், ஆனா என்னுடைய ஜீவா நான் இருக்குல்ல, இந்த நான் சொல்றதும் ஒரு ஓடிட்டு இருக்கும். இந்த ரெண்டு நானுமே சேர்ந்து இருக்கும். இதுல அசுத்த புத்தியில. இப்ப இந்த ரெண்டு, நான் அடிக்கடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன், நம்ம குரூப் மெம்பர்ஸுக்கு தெரியாத ஞானமா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஏன் எல்லாரும் நமக்கு வரல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த நானும் பிடிக்குதோ அந்த நானும் பிடிக்குதோ என்ன பண்றதோ அப்படின்னு கேட்பனா இல்லையா? தட் இஸ் வேர் தி அசத்த புத்தி கம்ஸ் இன்டு பிக்சர். ஓகேவா? இப்ப இந்த நானை விட்டுட்டு அந்த நான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செகண்ட்ல உங்களுக்கு அந்த நானை மாறிடுவேங்க நீங்க. எனக்கு இந்த நானும் வேணும், அந்த நானும், இந்த நானும் ஏதாவது அகங்காரத்தை விட்டு விடாமலே ஞானியாக துடிக்கின்றார்களே, அதுதான் அசுத்த புத்தின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அகங்காரத்தை விட்டுட்டு ஞானி ஆகிற புத்திங்கிறது சுத்த புத்தி. அகங்காரத்தை விட்டுடாமலேயே ஞானி ஆயிடணும்னா
புழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசையா, என்னடா அது லூசுத்தனமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி புத்திக்கு தான் அசுத்த புத்தின்னு பேரு. ஸோ ஹேவிங் நோன் தட் ஆகமா இஸ் ரைட், ஸ்டில் இஃப் யூ ஆர் ஸ்டிக் ஆன் டு யுவர் அகங்காரா, ஸ்டில் த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அப்போ உன்னுடைய புத்தி அசுத்த புத்தி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அசுத்த புத்தி இருக்கிற வரைக்கும் நீ ஆகமத்தை தலையெல்லாம் புரட்டி புரட்டி ஒப்பிச்சா கூட, உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீ சொல்லி ஞானியாக்குனா கூட நீ ஞானி ஆக மாட்ட. So this is what the secret comes into picture. புரியுதா? ஸோ இந்த சீக்ரெட் அழகா இந்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலே அழகா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எதுக்காக என்ன, டேய் லூசு பசங்களா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ளே 2 நாணை வச்சு தொலையாதீங்க. நீ தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆகும்னா அகங்காரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் உதவும். உள்ள இருக்கிற அந்த குட்டி நான், இந்த நடிப்புக்காக வந்த நான் இருக்கே, அந்த நடிப்பு நான், நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வேல்யூன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஐடென்டிஃபிகேஷன் சொல்லும்போது ஹவ் யூ ஆர் வேல்யூயிங் இட் இஸ் த மேட்டர் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இன்னமும் நீ அந்த பெரிய நானுக்கு வேல்யூ கொடுக்காம இந்த சின்ன நானுக்கே வேல்யூ கொடுத்துட்டு இருந்தேன்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லடா. எல்லாம் தெரிஞ்சது எல்லாமே அந்த குட்டி நானை வலுப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் ஆயிடும். ஏன்னா நீ எதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போறியோ அதுதான்டா அது ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த அசுரா மைண்டுக்கும் தெய்வா மைண்டுக்கும் 2 நாய் வளர்த்தாங்களாம். அந்த 2 நாய்க்கும் சண்டை வந்தா எந்த நாய் ஜெயிக்கும்னு கேட்டா, எந்த நாய்க்கு சோறு போட்டு வளர்க்குறியோ அந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு பதில் சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி having understood that what is மாயா நான் and what is ஒரிஜினல் நான், உண்மை நான் என்ன பொய் நான் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் கூட நான் பொய் நானுக்குத்தான் முக்கியம் தருவேன், நான் உண்மை நானுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா பொய் நான் தான் ஸ்ட்ராங்கா நிற்கும். அண்ட் தட் இஸ் வேர் வி கால் இட் இஸ் தி அசுத்த புத்தி. ஏனென்றால் உண்மையை உள்ளவாறு அறிந்த பிறகும் கூட நான் உண்மையை நான் வேறு மாதிரி திரித்து நான் அனுபவிக்க முயல்கின்றேன் அல்லவா. உண்மையே நான் ஏமாற்றிக்கொண்டு, உண்மையிலேயே இருந்து கொண்டு ஆனால் உண்மையை ஏமாற்றிக்கொண்டு நான் வேறாக அனுபவிக்க முயல்கின்றேன் அல்லவா. அண்ட் தட் இஸ் வாட் அசுத்த புத்தி மீன்ஸ். புரிஞ்சிடுச்சோ? இப்ப படிக்கிறேன், உங்களுக்கு புரியும். தூய்மையான புத்தியை கொண்ட ஒரு மனிதன் மிகச் சாதாரணமான ஒரு உபதேசத்தின் மூலமே தன் வாழ்க்கையின் இலக்கை அடைந்து விட முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஞானதேவர் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சரியா. அவங்க அண்ணா சொல்றாரு, டே எல்லாம் ஒண்ணுதான்டா, நீயும் நானும் ஒண்ணுதான்டா, நம்ம பிரம்மன்டா, இது வெறும் மாயடா, கல்பனையில தான்டா நீயும் நானும் இத்தனை நாளா வேற வேறையா தெரிஞ்சுட்டு இருந்தோம், அதிஷ்டானத்துல பாருடா நீயும் நானும் ஒண்ணுடா. The moment when it has been declared, automatically ஆமாண்ணா ஃபீல் முறிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். So within a second they have got into experience that they are an Atma Swarupa என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. 4 பேருமே அண்ணா சொன்னாரு, நம்ம தம்பி ஞானதேவருக்கு, ஞானதேவர் முக்தாபாய் கிட்ட பிளஸ் சோபன் பாபு கிட்ட சொல்ல செகண்ட்ல they become a ஞானி. இது ஏன்னா they are in a சுத்த புத்தி and they don't have a confusion or they don't have an addiction with the புத்தினான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்கு ஈகோ இல்லை. ஈகோ இல்லை, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லைன்னு என்ன அர்த்தம், அது ஆல்ரெடி பெருசா அந்த லவ் அப்படிங்கிறது இன்பானா இருக்கணுங்க. வாட் யூ மீன் பை லவ்? லவ்னா என்ன, நீயும் நானும் நீ வேற வேறனே புரிஞ்சுட்டுக்கோ, ஆனாலும் ஸ்டில் உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு பதறது இல்லை, அதுக்கு பேர் தானே லவ். அப்ப அந்த லவ் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னாவே உன் மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வாட் யூ மீன் பை செல்ஃபிஷ்னஸ்? ஏன் கேடுகிட்டு போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், இந்த மனசு செல்ஃபிஷ் மைண்ட், இது அசுத்த புத்தி, சரியா. அப்போ இந்த ஞானமே உனக்கு தெரிய வேணாம். ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் பக்கா செல்ஃபிஷ்ல இருக்கான், இன்னொருத்தன் லவ்ல இருக்கான். both of them that doesn't know that what is ஞானா. 2 பேருக்குமே ஞானம்னா என்னன்னு தெரியாது, ஓகேவா. ஒன்னு அசுத்த புத்தியில இருக்கு, ஒன்னு சுத்த புத்தியில இருக்கு. இப்போ ஒரு குரு போறார், போயிட்டு சொல்றார், டேய் இந்த உலகம் வெறும் மாயையடா, நீதான் பிரம்மமடா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த ஒன்னஸ் ஃபீல் யாருக்கு வரும், டக்குன்னு யாருக்கு வரும்? லவ் ஃபீல் ஆல்ரெடி ஒன்னஸ் ஃபீல்ல தான் இருக்கான் இன்டைரக்ட்லி. ஏன்னா இன்னொருத்தனுக்கு ஒண்ணுன்னா இவனுக்கு பதறதுன்னா ஆல்ரெடி அவன் ஒன்னஸ் ஃபீல்ல தான் இருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆமா எக்ஸ்ட்ரா ஏதோ மாயான்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதானே. ஸோ ஆல்ரெடி ஒன்னஸ் ஃபீல் இருக்கான், இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அதிஷ்டானத்துல நானே தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இம்மிடியேட்டா ஞானம் கிடைக்கிறதுல என்னங்க பெரிய அதிசயம் இருக்கு. ஆனா நம்ம பக்கா செல்ஃபிஷ் மேன் இருக்கானே, அவங்கிட்ட போயிட்டு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இல்லை 1000 வரி சொல்லுங்க, 9000 ஓவி சொல்லுங்க, எத்தனை ஸ்லோகத்துல வேணா சொல்லுங்க, எல்லாத்தையும் மண்டைய ஆட்டிப்பான், சரியா. அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப 9000 ஓவியெல்லாம் தேவையில்லை தான், ஆனா புரிஞ்சிடும். புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன பண்ணும்? ஏன் எட்டுக்கேடுபட்டு போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்த அந்த மனமானது
இந்த உண்மைகளை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாவே அவன் வாழ்ந்துட்டான். எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறதா, நான் மட்டும் தனி தனி நினைச்சு வாழ்றதுல தான் சுகம் சுகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு திடீர்னு எல்லாத்தையும் ஒன்னா பாரு அப்படிங்கறத ஜீரணிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, வேற வழி இல்லை, ஏன்னா ஆகமும் ப்ரூஃப் பண்ணிடுச்சு ஜீரணிக்கலாம். ஆனா ஜீரணிச்சா கூட அவன் அதை அனுபவிப்பானா அப்படின்னு சொன்னா அனுபவிக்க மாட்டான். உண்மையை 4 பேருக்கு சொல்றதுக்கு வேணா யூஸ் பண்ணிப்பேனே தவிர ஏன் வாழ்க்கையில நான் எடுத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா நடக்காது. அண்ட் தட் இஸ் வை வி ஆர் சஃபரிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஞானதேவர் எக்ஸாம்பிள் காட்டணும். அடுத்த யாரு? இந்த சோ கால்டு நம்ம தான். மற்றொருவனும் தன் வாழ்நாள் முழுவதும் ஞானத்தை தேடி அலைந்தாலும் குழப்பத்திலேயே மூழ்கி இருப்பான். இங்க குழப்பத்திலேயே மூழ்கி இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இவனுக்கு புத்தி குழம்பிட்டு இருக்கு அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்? இவனுடைய புத்தி ஆகமம் சொல்றதான் ரைட்டுன்னு ஒரு விஷயத்துல தெளிவா தான் இருக்கு. ஆனா தன்னுடைய ஈகோ தான் ரைட்டுன்னு இன்னொரு புத்தி சொல்லிட்டு இருக்கு. இப்ப 2 புத்தி இருக்கா? இப்ப 2 புத்தியும் வச்சுக்கிட்டு தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சில நேரம் இந்த அசுத்த புத்தியோட போயிடுறோம், இன்னொரு சில நேரம் இந்த சுத்தி புத்தி சொல்றதை கேட்கிறோம். இந்த ரெண்டுமே எனக்கு வேணும் வேணும்னு சொல்லும் போது குழப்பம் தானே மிஞ்சுகிறது. ஸோ அனுபவமும் கிடைக்காது, மேற்கொண்டு குழப்பமும் மிஞ்சுகிறது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்? ஏதாவது ஒண்ணுல தெளிவா இருந்து தொலைடா அப்படின்னு சொன்னோம். எனக்கும் ஆன்மீகம் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும்னு இதையும் வந்து கத்துக்கிட்டு கடைசியில இதையும் முழுசா அனுபவிக்காம, உலகியல் சுகத்தையும் முழுசா அனுபவிக்காம நட்டாத்துல நின்றுகிட்டு கஷ்டப்படுறது சுகமாங்க? இது தேவையா உனக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் தி அசுத்த புத்தி மீன்ஸ். ஸோ 2 விதமான மனது இருக்கும், அதற்கு அசுத்த புத்தி என்று பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நெக்ஸ்ட் என்ன? சுத்த புத்திக்கு என்னடா செய்யறது? அது சுதா சொன்னதுக்கு வந்துருங்க. சத்துவ ரஜோ தமோ குணங்கள் என்று 3 குணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. தமோ வென்றால் என்ன, ரஜோ வென்றால் என்ன என்று ஆழமாக லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ. அதுல சாத்வீக குணத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணு. உன்னுடைய குணங்களை ஆய்வு பண்ண, அதில் தமோ ரஜோ குணம் இருந்தால் ஒவ்வொன்றாக அடித்து துவம்சம் பண்ண, பியூர் சாத்விக் குணமாக நீ மாற்றிக்கொள்ள முயற்சித்து பண்ணிக்கொண்டே இரு. அப்படின்னா என்ன? அந்த லவ்னு அன்பு அப்படிங்கிறத மேலோங்கிறது செய்யறதுதான் சாத்வீக குணம். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒருத்தன் அன்புல இருக்கான், ஒருத்தன் செல்ஃபிஷ்ல இருக்கான், 2 பேருக்கிட்டும் ஒரு ஞானம், ஒரு குரு வந்து உபதேசம் பண்றார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, இன்டைரக்டா லவ்ல இருக்கான்னு சொன்னவன் வந்து சாத்வீக குணத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றேன். ஷெல்ஃபிஷ்ல இருக்கிறான்னு சொல்றவனை வந்து தமோ ரஜ குணத்துல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி லவ்ல இருக்கிறவனுக்கு டக்குனு ஞானம் பத்திக்கும் அப்படின்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்ல? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இப்போ தமோ ரஜ குணத்துல இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். நம்ம என்ன சொல்லக்கூடாது, செல்ஃப் டினையல் அப்படிங்கிறத டெஸ்ட்ராய் பண்ணணும். நான் டிஃபென்ஸ் பண்றதை நிறுத்தணும். தமோ ரஜோ குணத்துல இருந்துகிட்டு நான் சாத்விக்குன்னு ஏமாத்திட்டு இருந்ததை முதல்ல நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் ரஜோ தமோ டேஞ்சர்ன்றதை புரிஞ்சுக்கணும், தமோ ரஜோவை உடச்சி எரியணும், சாத்விக்கு வரணும். ஸோ இது நீங்க வந்தா சுத்த சாத்விக சுத்த புத்தியாக நீங்கள் மாறுவீர்கள். அதுக்கப்புறம் குரு சொல்வது எளிதிலே உங்களுக்கு ஏறி நீங்கள் ஞானியாக மலர்வீர்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வெறும் சுத்த புத்தியை பேசினதுக்கு 1/2 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. Next one. Liberation is distinct for the object of the senses. Bondage is love of the senses. This is knowledge. Now do as you please. புலனின்ப பொருட்களின் மீது வெறுப்பு கொள்வதே விடுதலை, புலன்கள் மீது ஆசை வைப்பதே பந்தம், இதுவே உண்மை ஞானம், இனிவன் விருப்பப்படி செய்து கொள்ளப்பா என்று இப்ப நம்ம கோடிட்டு காட்டிட்டோம். சுத்த புத்தினா என்ன, அசுத்த புத்தினா என்னன்னு. அடுத்து இந்த சுத்த புத்திக்கு உன்னை கொண்டு வரணும்ல, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லணும்ல. அதனால அடுத்த வரியில அவரே சொல்லிட்டார். நம்ம சிம்பிளா என்ன சொன்னோம்? ரஜோ தமோவை துவம்சம் பண்ணி சாத்விக்கு வா அப்படின்ற மாதிரி சொன்னோம். வர வைக்கிறதுக்கு டிப்ஸை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். லிபரேஷன், புலனின்ப பொருட்களின் மீது வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? அல்லது நீங்க பற்றின்மைன்னு எடுத்துக்கலாம். ஐயோ வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பற்று இல்லாமல் இருத்தல், அதுவே விடுதலை. அப்படின்னா என்ன? செல்ஃபிஷ்ல உனக்கு துக்கம் அப்படின்னு புரிஞ்சுட்டா உனக்கு விடுதலை. புலன் இன்பம்னா என்ன? செல்ஃபிஷ்னஸ் தான். சோ இந்த நான் இந்த உலகத்தை இந்த புலன்களை வைத்துக் கொண்டு சுகமாக வாழ்ந்து விடுவேன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாயே, அந்த நம்பிக்கையே பந்தம். அந்த நம்பிக்கை அற்று வாழ்தலே விடுதலை அப்படி கூட சொல்லலாம். சரியா? புலன் இன்ப பொருட்கள் மீது வெறுப்பே ஏற்பட்டு விட்டால் நீ வந்து விடுதலைக்கு தயாராகி விட்டாய் என்ற அர்த்தம். அதாவது சுத்த சித்தத்திற்கு தயாராகி விட்டாய் என்ற அர்த்தம். சாத்வீக மனதிற்கு தயாராகி விட்டாய் என்ற அர்த்தம். சரியா?
அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஏன்னா எப்பயுமே ஞானேஸ்வரில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எந்த ஒரு கிரந்தமாகட்டும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சித்த சுத்தி தான். அந்த சித்த சுத்திக்கு வெரி பேசிக்ல எங்க அடிப்பாருன்னா புலன்கள் தான். புலன்கள் தான் உனது முதல் கோட்டை. அவனங்களை சாட்சாதான் அடுத்து என்ட்ரி ஆக முடியும் மனசுக்குள்ள. மனசு வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. எதை வச்சுக்கிட்டோம்னா இந்த புலன்களை வச்சுக்கிட்டு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. புலன்கள் அடிச்சு நொறுக்கு மனசை வீக் பண்ணிடலாம். இப்படித்தானே ஞானதேவர் சொல்லியிருக்காரு. அப்போ எடுத்தவன நம்ம அட்டாக் பண்ண வேண்டியவன் எவன்னா அந்த புலன்கள் தான். இந்த புலன்கள் அட்டாக் பண்ணாதான் அடுத்து மனசை அட்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீ சுத்த சுத்தியை பெற முடியும் என்ற அந்த விஷயங்கள் எல்லா கிரந்தத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஞானேஸ்வரியில சொல்லவே வேணாம். 3-4 அத்தியாயங்களை ஃபுல்லா விளாசி தள்ளி இருக்கார். வேடிக்கை பார்க்க எண்ணி கூட புலன்களுக்கு செல்லத்தை கொடுத்து விடாதே. புலன்கள் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். தலையணையை மலைப்பாம்பை தலையணையாய் படுப்பதற்கு எப்படி மனம் ஒண்ணாதோ, பிணத்தை ஆலிங்கனம் செய்து கொள்வதற்கு எப்படி முன் மனம் பின்வாங்குமோ, சிங்கத்தின் வாயுக்குள்ளே உன் தலையை நுழைப்பதற்கு எப்படி நீ பயப்படுவாயோ, அப்படி உன் புலன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமடா. 1-2 இல்லைங்க, வேற லெவல் அடிச்சு தள்ளி இருக்காரு. சரியா? ஸோ தி சேம் திங் இங்க அஷ்டாவக்ரர் சொல்றாரு, டே உனது புத்தி அசுத்தமா இருக்குடா, அதனால நான் என்ன சொன்னாலும் உன் மண்டைக்கு ஏறாதுடா. அப்ப ஏறணும்னா என்ன செய்யணும்டா? ஃபர்ஸ்ட் சித்தம் சுத்தமாகணும்டா. சித்தம் சுத்தம் ஆகணும்னா என்ன செய்யணும்டா? உன் புலன்கள் உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்டா. அதுக்கு என்ன செய்யணும்டா? புலன் விஷயத்துல வெறுப்பு வரணும்டா. புலன் விஷயங்களில் வெறுப்பு ஏற்பட்டால் மட்டுமே நீ உன் மனதை சுத்திகரிக்க முடியும். இதை நம்ம இன்டைரக்டா நான் என்னுடைய பாஷையில சொல்லணும்னா, இந்த மாயான உண்மையை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் உருப்பட மாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த புலன் நிகர் விஷயங்களை உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், நீ அதுல சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் பின்ன எப்படி நீ அதை வெறுப்ப? அப்ப வெறுப்பு வரணும்னா என்ன செய்யணும்னா, அது மாயான்னு புரிஞ்சுக்கோ, அது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ, உன்னை நம்பி நம்பி கழுத்து இருக்கிற கொடிய மிருகம்னு புரிஞ்சுக்கோ, துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து ஏமாத்துகின்றதடா மூடனேன்னு புரிஞ்சுக்கோ. So இப்படி you have to understand that it is really not there. It's nothing. வேதரிக் மெத்தட்ல இது இல்லவே இல்லை என்று ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட்ஸ்ல இருந்து உன்னால விடுபட்டு வர முடியும். So in this way, in one or other way, you have to control your புலன்கள், and unless and otherwise if you don't do it, automatically it is impossible அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அதுல எல்லா புலன்களும் ஈக்குவலா கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு கண்ட்ரோலா தான் இங்க இருக்கு, இந்த நாக்கை மட்டும் கொஞ்சம் அடக்கி வைக்க முடியல. இப்ப என்ன பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ருசியா சாப்பிடணும்னு மட்டும் ஆசைப்படுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு ஓவியம் கொடுத்திருக்காரு. எல்லா புலன்களையும் அடக்கி வசப்படுத்து, எல்லாவற்றையும் வசப்படுத்தும் போது இந்த நாக்குன்னு ஒண்ணு இருக்கானே அவனை மட்டும் விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் படுகொலியில விழுந்துடுவடா. நாக்கு தாண்டா மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன் தெரியுமா? மீதி எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம்டா, இவனை அப்படியும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா செத்து போயிடுவேன். சாப்பிட்டும் ஆகணும், ஆனா அடிக்ட் ஆகாமலும் இருக்கணும். குடிகாரனை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், இட்ஸ் வெரி ஈஸி டு கம் அவே ஃப்ரம் தி அடிக்ஷன், பிகாஸ் அவனை டோட்டலா குடி இல்லாத இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல அவனுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துடுவான். ஞானத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட பெர்மனன்ட் அடிக்ஷன் இல்லாம மீட் அவுட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலா ஒருத்தன் 2 அடிக்ஷன்ல இருந்து மீட் அவுட் பண்ணணும்னா முதல்ல அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிராக்டிஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஈஸி. ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? செத்துல போயிடும், டோட்டலா நிறுத்த முடியாது. அப்ப நாக்குக்கு போட்டுதானே ஆகணும். ஆனாலும் அடிக்ஷன்ல விழக்கூடாது. And therefore it is considered to be the most dangerous. Please be ensured that do not get addicted into tongue also அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அதனால நீங்க இந்த புலன்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இது அழகாக கேட்டுக்கொள்கிறது. புலனின்ப பொருட்கள் மீது வெறுப்பு கொள்வதே விடுதலை, புலன்கள் மீது ஆசை வைப்பதே பந்தம். என்னமோ பாண்டு இது சிறை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, என்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, சம்சார பந்தம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, நான் குடும்பஸ்தேன், நான் குடும்பி ஆயிட்டேன், அதனால பந்தப்பட்டுட்டேன் அப்படின்னு. குடும்பி ஆயிட்டேன்னா பந்தப்பட்டுன்னு புரியலையே. எனக்கு பொண்டாட்டி இருக்கும், புள்ளே இருக்கும், நான் எப்படி ஆன்மீகத்துக்கு வர முடியும்? நான் பந்தப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பந்தப்பட்ட? அட பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏன் முதல்ல ஏன் கல்யாணம் பண்ண? சிற்றின்பத்துக்கு தானடா கல்யாணம் பண்ண. என்ன பெரிய தியாகியா நீ? இந்த உலகத்தை நான் நிறைய பேர் பேசுவானுங்க, எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணலன்னு இந்த உலகம் என்ன ஆகும்? என்னமோ நீ குழந்தை பெத்து விருத்தி பண்ணிதான் இந்த உலகம் ஆக போறது, நீ குழந்தை பெத்துக்கலன்னா ஒன்னும் ஆக போறது ஒன்னும் இல்லை. இன்னும் ரேஞ்சுக்கு திங்க் பண்றான் பாருங்களேன் நம்ம ஆளு. என்னமோ சொல்லுவாங்களே ஜோக்கா, கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் கதை விட்டுறானுங்கப்பா. என்ன ஜோக்கு? என்ன டே, உனக்கு சிற்றின்ப வேக்கையில நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட,
பண்றத பண்ணிக்கிட்டு ஏன்டா பண்ணேன், ஏன் நான் பண்ணல, என்ன உலகம் என்ன ஆகும், என்ன டைலாக் பாத்தீங்களா? சோ தேர்ஃபோர் இங்க உன்னோட சிற்றின்ப வேக்கைனா என்ன? உடனே நீங்க கேட்கலாம், எங்க புலனின்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எதுக்கு சிற்றின்பத்துக்கு போறீங்க? நீங்க என்னமோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கானுங்க, இந்த சிற்றின்ப வேட்கை வேற புலனின்பம் வேறையா? ஆமா, காமத்து பால் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்ல காமத்து பால் அப்படிங்கிற அந்த காமத்து பால்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், நீ சாப்பிட்டா நாக்குக்கு சுகம் கிடைக்கும், என்னத்தையோ அழகா பார்த்தா கண்ணுக்கு சுகம் கிடைக்கும், என்னத்தையோ கேட்டா காதுக்கு சுகம் கிடைக்கும், ஆனா 5 புலனுக்கும் அட் அ டைம்ல ஒரு சுகம் வேணும்னா அதுதான்டா காமம், காம சுகம். தட் இஸ் வை இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பீயிங் அடிக்டட் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. ஸோ தேர்ஃபோர் நீ காமத்துக்கு நீ திருமணம் பண்ணதே உன்னுடைய காம சுகத்துக்காக நீ திருமணம் பண்ணிட்டு இப்ப வந்து புலனின்பத்துக்காக நான் எங்க பண்ணேன், இந்த சமூக விருத்திக்காக பண்ணேன் அப்படின்லாம் டைலாக் அடிக்கக்கூடாது, சரியா? முழுக்க முழுக்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு காம இச்சை அப்படிங்கிறது மட்டும் ஒண்ணு இல்லவே இல்லைன்னா, ஒருத்தனுக்கு ஆசையே இல்லைன்னா எவனாவது கல்யாணம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் கூட பண்ண மாட்டான், சரியா? ஸோ தட் இஸ் த ட்ரூ ஃபேக்ட், சரியா? எல்லாரும் வந்து அப்படியே வந்து என்ன இல்ல இந்த இந்த லவ் அப்படின்னா என்னன்னா கிவிங் இன் நேச்சர். கிவிங் இன் நேச்சர்னா என்ன? நான் ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டு அவளுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நான் திருமணம் செய்து கொண்டேன். என்ன இது உண்மையாக இது? இல்ல ஒரு பொண்டாட்டி சொல்றாளாக்கும், நான் ஒருவனை கட்டிக்கொண்டு அவனுக்கு நான் சுகத்தை கொடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தனும் வந்து அங்கிருந்து சுகத்தை உருவுறதுக்கு தான் நாங்க போனீங்க உள்ள. ஏன் திருமணம் பண்றோம்? என் மனைவி என்னை சுகப்படுத்துவாள். அவட்ட கேட்டா, என் கணவன் என்னை சுகப்படுத்துவான், என் கணவன் நான் அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும், உனக்கு எந்த மாதிரி கணவன் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க தெரியும். அடுப்பாளுக்கு 1008 ஆசைகளை. சோ இது எல்லாமே இப்படி அவன் இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுது, நீ பிச்சை எடுக்கத்தானே போறேன்னு தெரியுது இல்ல? உன் புலன் இன்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிக் கொள்வதற்காகத்தான் நீ திருமணம் செய்து கொள்கிறாய் என்பது தானே இங்கே உண்மையாக இருக்கின்றது. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க நான் அறியா பருவத்துல எனக்கு அம்மா அப்பா கட்டி வச்சுட்டாங்க, அம்மா அப்பா சொன்னதெல்லாம் நீ கேட்டியாக்கும், இதை மட்டும் நீ கேட்டுட்டேன்னு வந்து டைலாக் அடிக்கிறது. எனக்கு அந்த வயசுல விவரம் பத்தல. என்ன விவரம் பத்துதோ பத்தலையோ, ஆசை இருக்குல்ல, மனசுல ஆசை இருக்க போய் தானே வேகமா சரி சரின்னு கட்டிக்கிட்டேன். இப்ப வந்து இந்த டைலாக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பந்தம் என்பதே புலன்கள். நீ புலன் இன்பத்தினால் புலன் இன்ப வேட்கையே பந்தம்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால பந்தப்பட்டுட்டேன் இல்ல, புலன் இன்பத்துல மாட்டிக்கிட்டேன் அதனால பந்தப்பட்டுட்டேன்னு தான் சொல்லணும், புரிஞ்சிருச்சோ? அதை விட்டுட்டு நான் வந்து வேற எதுக்கோ பந்தப்பட்டுட்டேன் அதுக்கோ பந்தப்பட்டுட்டேன். பந்தம் இந்த தூணை பிடிச்சிக்கிட்டு தூணை என்ன கட்டி பிடிச்சிக்கிச்சு, தூணை உன்னை கட்டி பிடிச்சிக்கிச்சு, உன்னுடைய புலன் இன்ப வேட்கை அங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. சரி விடுறா, இப்பதான் நீ புரிஞ்சு விட்டே இல்ல, வந்துட்டேன் வெளியே. அது எப்படி வர முடியும்? கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன கடமை? ஆசையில இருந்து தானடா கடமை வந்தது, ஆசை போயிடுச்சுன்னா கடமை போயிடுக்கோன்னு சொன்னார் இல்லடா. நைஷ்கர்மிய சித்தி வேண்டுமா? ஆசையிலிருந்து விடுபட்டு வா, பலனை எதிர்பாராமல் கடமை செய், நான் செய்கிறேன் என்று பாவம் இல்லாமல் கடமை செய். இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன்? ஆசையை தூக்குறதுக்கு தான். ஆசையை தூக்குனேன்னா கடமையே உனக்கு இருக்காதுடா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு கண்ணன் சொல்லிட்டான்டா, வர வேண்டிதானே? அப்ப சன்னியாச மார்க்கம்னு இருக்கிறதே, நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் சன்னியாசம் போகக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? கல்யாணம் பண்ணவனு சன்னியாசம் போகலாம்ல, வர வேண்டிதானே? அது எப்படி அப்படின்னு தானே டைலாக் அடிக்கிறோம். சோ தேர்ஃபோர் இங்கே ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, புலனின்ப பொருட்களின் மீது வெறுப்பு என்பதுதான் விடுதலை, புலன்கள் மீது ஆசை வைப்பதே பந்தம். இதுவே உண்மையான ஞானம், இதுவே சித்தம் சுத்தம் அடைவதற்கான வழி. இனி உன் விருப்பப்படி செய். சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன். நீ சுத்த புத்தியும் உனக்கும் தெரியும், அசுத்த புத்தின்னா என்னன்னு உனக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? போ, என்னத்தையும் பண்ணி தொலைங்கிறாரோ என்னவோ தெரியல. உன் விருப்பப்படி செய்யினா என்ன அர்த்தம்? ஏன்யா பந்தம் எது எது விடுதலை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதையா விரும்பணும்? எதை இங்க லாஜிக் இருக்கான்னு பாருங்க. உன் விருப்பப்படி செய்யணும் குசும்பு தானே இது. அஷ்டாவக்கர் இருக்கு, கண்ணன் சொல்லுவான் கடைசி அத்தியாயத்துல, அர்ஜுனா நான் சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டேன், இனி உன் விருப்பப்படி செய்யும். என்னது என்ன செய்யணும்? கீதையில கண்ணன் என்ன காட்டி கொடுத்தானே அதை தானே செய்யணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? புலனின்பத்தின் மீது வெறுப்பு தானே வரணும், புலன்கள் மீது ஆசை வைப்பது பந்தம்னு தானே புரிஞ்சுக்கணும். இதுதானங்க ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் அவனுக்கே தெரியும், அதனால சொல்றாரு இந்த ஃபேக்ட் எனக்கு அந்த மடப்பையிலுக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஃபேக்ட் உனக்கும் தெரியும்டா, அதனால நான் வேற சுதந்திரத்தை கொடுத்து தொலைச்சிட்டேன் ஈஸ்வரனா இருக்கும்போது குருவா இருக்கும்போது, அதனால உன் விருப்பப்படி செய்டா, உனக்கு தெரியும்டா,
என்று இப்படித்தான் தெய்வமானதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? தெரியும்ல, எல்லாத்துக்குமே தெய்வம் அசுரா இருக்குல்ல. அண்ணா நேத்து டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து பாசிட்டிவா சொல்லிட்டேன். அதாவது புலன் இன்பத்தை வந்து வெறுத்து புலன் ஆசை வைப்பதுதான் பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட விருப்பம்படி என்ன காரியம் வேணா செய்யி. ஆனா இந்த பந்தப்படுறது மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. இது ஆசை வச்சுக்கோ ஆனா பந்தப்படாதேன்னு சொன்னீங்க. ஆசை வச்சுக்காத, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நீ செய்யற செயல்கள் வந்து நீ என்ன வேணா செய்யி. சரி, இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாம கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டே அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா இது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா புலன் இன்பங்கள் இதுதான் ஞானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னமோ செஞ்சு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன்னா ஐயோ தப்பா சொல்லிட்டோவா அப்படின்னு தோணிடுச்சு. அவர் வந்து உள்குத்து வச்சு பேசியிருக்காரு. உன் விருப்பப்படி செய் அப்படின்னு. கண்ணன் மாதிரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம போயிட்டா அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்திதியில பேசலாம். அது வந்து ஒரு வகை. அதுதான் நீ பேசியிருக்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிறது யாருக்கு? அசுத்த புத்திக்கு பேசிட்டு இருக்கோம். சரியா? அசுத்த புத்தி எப்படி சுத்த புத்தியா மாத்துறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இதுதான் தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நல்லா குடியும் குத்தாலமா இருக்குன்னா சொல்ல முடியும்? தூசுப்பையில சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் விருப்பப்படி செய்டா அப்படின்னு உள்ள ஆதங்கத்தோட சொல்றாரு. டே என் பேச்ச கேட்க மாட்டியான்னு. சரியா? அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன சொல்றா அண்ணா? நீங்க கூட சொல்வீங்கல்லண்ணா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஓப்பன் மைண்டடா வெல்விசர்ட்ட குருட்ட சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லும் போது அது நீங்க சரின்னு புரிஞ்சு பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்க இஷ்டத்துக்கு நீங்க 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 என்ன நினைக்கிறீங்களோ அதையே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, அந்த மாதிரி சொல்றது சொல்லியாச்சு. நீ உனக்கு என்ன விருப்பமோ பண்ணிக்கோ, ஈகோல பண்ணாலும் அடிதான் விழ போகுது. அந்த சாய்ஸ் நம்மகிட்ட குடுக்குறாருண்ணா, கண்ணன் சொன்ன மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நம்ம வைராகியமா தான் இருக்கணும். ஓகே ஓகே. உனக்குதான் சுத்த புத்தி தானவா, நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். அடுத்து, this awareness of the truth makes an eloquent, clever and energetic man dumb, stupid and lazy, so it is avoided by those who seek his enjoyment. இந்த உண்மை ஞானமானது மிகச் சிறப்பாக பேசும் ஒருவனை ஊமையாகவும் புத்திசாலியை அறிவற்றவனைப் போலவும் சுறுசுறுப்பானவனை சோம்பேறியை போலவும் மாற்றி விடுகிறது. பிராக்கெட்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, பட் ஸ்லோகத்துல இருந்தது தெரியல, பட் உண்மை அதுதான். ஜெமினிக்கு எவ்வளவு அழகா நல்லா புரியுது பாரு. மாற்றி விடுகிறது. எனவேதான் உலக இன்பங்களை அனுபவிக்க விரும்பும் மனிதர்கள் இந்த ஞானத்தை தவிர்க்கிறார்கள். ஏன் சுத்த புத்தி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். என்னதான் சொன்னாலும் எனக்கு வேண்டாம் சுத்த புத்தின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, உலக இன்பங்களை அனுபவிக்க விரும்பும் மனிதர்கள். சரியா? ஸ்டில் எனக்கு புலன்கள்ல இன்பம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், எனக்கு இந்த உலக சுகம் வேணும்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், அகங்காரத்துலதான் சுகம் இருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், நீ என்னதான் உனக்கு புரிஞ்சாலும் இந்த சுத்த புத்தின்னா என்ன, சுத்த புத்தின்னா என்ன, எது உண்மை எது அசுத்தம், எது சாரம் எது அசாரம் எல்லாமே தெரிஞ்சாலும் ஸ்டில் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபாலோ. நீ சாத்வீகக்கு வரமாட்ட, நீ சுத்த புத்திக்கு போக மாட்ட, நீ அப்படியே தான் இருப்ப. எகெயின் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட சொல்லும் போது, அப்போ உண்மையிலேயே நீ ஞானத்துல இருந்தேன்னா அப்படின்னா உன் மனம் சுத்தமாக இருந்திருந்தா நீ எப்படி திங்க் பண்ணுவ அப்படிங்கிறாரு. சரியா? ஹவு டு யூ ஃபீல், வாட் யூ வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். உனக்கு என்ன இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே ஆப்போசிட்டா நம்ம இருப்போம் பாருங்களேன். மிகச்சிறப்பாக பேசும் ஒருவனை ஊமையாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? என்கிட்ட எனக்கு ஸ்கில்லே இல்லை, இன்னைக்கு எல்லாரும் வந்து நமக்கு பேசவே தெரியாது, ஆனா பேசவே நமக்கு தெரியலையே, அவன் நல்லா பேசுறானே, இவன் நல்லா பேசுறானே, நம்ம பேசணும்டா, அப்படியே ஒரு மேடையில நம்ம பேசணும்னா அப்படியே காலா கட்டணும்டா, நமக்கு பேச தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்.
பேச தெரியவில்லை என்பதை வருத்தமாகவும் பேச தெரிய வேண்டும் என்பது ஆதங்கமாகவும் கொண்டிருக்கின்றோம். யாரு பேச தெரியாதவனே, உன்கிட்ட ஸ்கில் இல்லாத அப்படிங்கிறப்பவே ஈகோ தலைமிரிச்சு ஆடுது. நானும் பேசுவேன், நான் பேசணும். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வேற லெவல்ல பேசக்கூடிய திறமை இருந்தா கூட பேசணும்னு தோணாதுடா. இஃப் யூ ஆர் இன் தி குட் ஞானா, சரியான ஞானத்துல இருந்தேன்னா. ஏன்னா இந்த மாயையில சுகம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நீ பேசியாடா சுகத்தை அனுபவிக்க போற? பேச்சுல, ஏன்னா பேசும்போது செம்மையா பேசுறான்ல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கிக்கு வரும்ல. சரியா? நேத்து கூட நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்னம்மா பேசுறையா, சே செம்ம ஜாலியா இருக்கு, நீ பேச அப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதுவும் ஊடால இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுற பாரு, அது வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஜிவ்வுன்னு உள்ள, ஆஹா என்னம்மா பேசுறோம், இதுக்காகவாது பேசணும்டா அப்படின்னு அந்த புகழுக்கு அடிமையாகி இருக்கிறவன் தானே பேசணும்னு ஆசைப்படுவான். எனக்கு இது எல்லாமே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டவன், இதுல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, என் சொரூபத்தில் சுகம் இருக்கு என்று தெளிந்தவன் பேசணும்னு ஆசைப்படுவானா? அவன் ஊமையா இருக்கணும்னு ஆசைப்படுவான். இன்ஃபேக்ட் யாரு பேச்சில் வல்லவனே, பேச்சில் சிறந்தவனே ஊமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவானே தவிர பேசணும்னு ஆசைப்பட மாட்டான். அப்ப இந்த குவாலிட்டியை செக் பண்ண சொல்றாரு. சரியா? இப்ப நான் செக் பண்ணிக்கணும், ரொம்ப வாயிலேயே பேசிட்டு இருக்கேன்ல, நான் தான் உண்மையா செக் பண்ணிக்கணும். டேய், ஊமையா இருக்கணும்னு ஆசைப்படணும்டா, நீ அப்படி பண்ணாதான்டா நீ உன் மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, உன் மனசு கெட்டு போச்சுன்னு புரிஞ்சுக்கோன்னு எனக்கு தான்டா எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஹாவ் டு என்ஷூர் மை செல்ஃப். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு. எனக்கு தானே எச்சரிக்கை. நீங்க ரொம்ப பேசுறீங்க. நான் தானே இப்ப ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நான் இந்த சத்சங்கமே எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பேசுங்களேன் பாக்கலாம். சத்சங்கத்தை நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? நம்ம ஹையர் நாலேஜ் சத்சங்கத்துல நீங்க என்ன பேச விடக்கூடாது, நீங்க தான் ரொம்ப பேசணும், நான் கேட்கணும்னு சொன்னேன்ல. செஞ்சேனா நானு? ஒரு தடவையா உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன்னா? அந்த ஸ்லோகம் முன்னாடி வந்ததுன்னா கடகடான்னு எனக்கு தான் பேச தெரியும்னு பீத்திக்கிட்டு திரியறேனே தவிர உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தேனா நானு? அப்ப எனக்கு தானே எச்சரிக்கை பண்றாரு. சரி, நான் பென்ஷன் பண்ணிட்டீங்களா, பேசுங்க. மறுபடியும் பேசத்தானே சொல்ற, நீ பேசக்கூடாதுடா, நானு ஊமையா இருக்கணும்டா. இப்ப நீ பேசினேன்னா நான் பாட்டு ஊமையாயிடுவேன்ல. என்னை காப்பாத்துடா, பேசுடா. காப்பாத்து சுதா, என்ன காப்பாத்துமா, நீ பேசுமா, நான் அமைதியா இருக்கேன். அவர் பாருமா திட்டுறாருமா, என்ன மிகச்சிறப்பாக பேசும் ஒருவன் ஊமையாக இருக்க வேண்டும்ங்கிறாருமா. சுதா கூட காப்பாத்த மாட்டேங்கிறா. இவர் எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு பொருந்தது. இன்னும் நிறைய பேர் புத்திசாலி நீங்க, நான் மேலே எனக்கு தெரியும் நல்லா, நான் நம்பர் 1 முட்டாளுன்னு. பட் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. உலக விஷயங்களைத்தான் பேசக்கூடாதுன்னு சொன்னாருண்ணா, அவங்கள மாதிரி ஞானத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லல. அப்படி ஒண்ணும் சொல்லலையே, அவர் தெளிவா போட்டிருக்காரு. நம்ம அப்படி எடுத்துக்கணும், இது உலக விஷயம் ஞான விஷயம் அப்படின்னு பிரிச்சு காட்டினாரா என்ன? அது நம்ம அப்படி எடுத்துக்கணும்னா. அண்ணா, நேத்து இந்த ஸ்லோகம் பார்க்கும்போது எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, ஏன் ஞானத்துக்கு வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா, என்னுடைய திறமைய வந்து ஆவு அப்படின்னு நான் வெளியே காட்டினாதான் எனக்கு சந்தோஷம். ஆனா ஞானிகள் எல்லாம் பார்த்தா, உங்களெல்லாம் பார்த்தா, எப்படா கேப் கிடைக்கும், பேசாம அமைதியா உட்காந்துடலாம் அப்படின்னு நாங்க என்னதான் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க வந்து அமைதியா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. நாங்களாம் வந்து ஏதாவது சஜஷன் சொல்லுங்க, என்னன்னு 10 தடவை கேட்கற வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. சோ அந்த மாதிரி அமைதியா இருக்கும்போது பாப்பா கூட அடிக்கடி கேட்பால, மாமா என்ன மாமா எக்ஸ்பிரஷன் தான் பண்ணுங்களேன் மாமா அப்படின்னு சொல்லுவா. ஏன் மாமா எல்லாத்துக்குமே இப்படி அமைதியா இருக்கீங்க, இப்படியே வச்சிருந்தா என்ன, எப்படி மாமா புரியும், எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே மாமா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த ஞானத்தை படிச்சுட்டு அப்படி மறக்கட்ட மாதிரி ஆயிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் தான், நீ சொன்னதும் கரெக்ட் தான். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, பேசக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிருக்கியா. கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, எவ்வளவோ சாகசங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துலயாச்சும் யாருக்கிட்டையாச்சும் நான் பூதகிய கொண்டேன், சகட்டாசுரனை கொண்டேன், அந்த இது பண்ணினேன், இந்த இதை பண்ணேன்னா சொல்லலாம், அப்படிலாம் பேசல. ஆனா பகவத்கீதைங்க 700 ஸ்லோகங்களும் அவன் தான் பேசி கொடுத்துருக்கான் நமக்கு.
அந்த மாதிரி இருக்க சொல்றாருன்னா நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க எங்களை? எங்க கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்கண்ணா. அட அறிவு கொழுந்து, என்ன காப்பாத்தினேன்னு என்ன அர்த்தம்? ஓகேண்ணா, சொல்லிட்டீங்களேண்ணா, நாங்க பேசுறோம்ண்ணா, நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க வேற பேசலாம்னா நீ எங்களை எதுக்கு பேச சொல்றீங்க? எங்களுக்கு பேச அப்ப தெரியலண்ணா இது. உங்களுக்கு மட்டும் எவ்வளவு சுயநலம் பாத்தீங்களா? அப்ப நீங்க மட்டும் பேசாம அமைதியா இருந்து ஞானி ஆயிட, நான் மட்டும் பேசி பேசி அஞ்ஞானியா போயிட, அப்படித்தானே? அதெல்லாம் இல்லைண்ணா. அண்ணா அண்ணா இதுக்கு அப்புறமா இல்லாட்டி நேத்து பார்த்ததுல சத்த பத்தி மட்டுமே பேசலாம், அசத்தை பத்தி தான் பேசக்கூடாது அப்படின்னு வந்தது. இதுக்கு சத்த அடுத்துதான் பத்தி பேசுறதுக்கு பேரு அதுக்கு வந்து பேசுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அசத்தை பத்தி பேசுறதுக்கு பேரு தான் பேச்சு குறை, ஊமையா ஆகணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன நான் தப்பு பண்ணலங்கிறேன். கண்டிப்பா இல்ல, இதுல என்ன டவுட்? ஆமாண்ணா, சுதாக்காவே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க தான் பேசணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். புத்திசாலியை அறிவற்றவனை போலவும் சுறுசுறுப்பானவனை சோம்பேறியை போலவும் மாற்றி விடுகிறது. சரியா? இதுக்கும் வந்து நீங்க தானே எக்ஸாம்பிள். புத்திசாலியா கம்பெனில வந்து நல்ல என்னென்னமோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அடப்பாடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அமைதியா இருக்கும்போது சரி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போல அப்படிங்கிற மாதிரி தோணிடுது. அப்புறம் சுறுசுறுப்பா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு R&D பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கர சுறுசுறுப்பா இருந்தீங்க. அப்புறம் பார்த்தா சும்மாவே உட்காந்துருக்கீங்க. காலையில இருந்து பல் தேய்க்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்க, வரீங்க, தூங்குறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, சும்மா அப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னடா ஞானத்தை பயின்றோம்னா நம்ம இந்த மாதிரி சோம்பேறி ஆயிடுவோம் போலயே, நம்ம அறிவே வேலை செய்யாது போல. ஏன்னா அறிவு வேலை பார்க்கறதுக்கு அங்க அறிவு ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ நாலேஜஸ் ஆஃப் ஆல் நாலேஜஸே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இதுக்கும் மேல உலகத்துல ஒரு அறிவு அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் வெளியே இருந்து நாங்க பார்க்கும்போது ஐயோ அறிவே நமக்கு வேலை செய்யாது போல அப்படின்னு தெரிஞ்சிருது. சரி. ஸோ ஜென்ரலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புத்திசாலியை அறிவற்றனை போலவும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஞானத்தை உணர்ந்தவன் வந்து தான் புத்திசாலிங்கிற ஃபீல் 100% வராதுங்க. ஏன்னா யூ நோ வெரி வெல் தட் தி ஈஸ்வரா இஸ் தி ரூட் காஸ் ஃபார் நம்ம புத்திக்கு. எனக்கு நான் R&D பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் தான் எல்லாம் பண்றேன்னு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கப்போ ஒரு ஐடியாவை போட்டு பாடா கண்ணம் படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணவர்த்தன் இருக்கான்னு என்ன ரியலைஸ் பண்ணவே வச்சானெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, when such is the case, automatically நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு நான் புத்திசாலி அப்படின்ற ஃபீலிங் வந்து அந்த ஞானத்தை உணர்ந்தவனுக்கு வரவே வராது. ரெண்டாவது, நம்ம லூசுத்தனமும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ அதுலயும் அவனுக்கு பெருசா குற்றவுணர்வு வராது. அவர் லூஸு அப்படிதான் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பெரிய அறிவாளித்தனமா பண்ணிட்டேன், எனக்குள்ள இருந்து இறைவன் ஏதோ ஒன்று காட்டிட்டான் போல. ஸோ இந்த மாதிரி ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர தனி புத்திசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஃபீல் இருக்காது. ஏன்னா நம்ம புத்திசாலியே இல்லையே. ஒரு ஜீவன் அப்படிங்கிறவன் வந்து ஈஸ்வரனுடைய அவன் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போற நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அவன் போடுற பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கண்ணம் போடுற பிச்சையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு அகங்காரம் அப்படின்னு? ஒரு நிமிஷம் எல்லாமாக இருந்து எனக்குள்ள இருந்து பண்ணி கொண்டிருக்கிறது அவன் தானே. எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நான் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே என்ற ஒரு உணர்வு நமக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு புத்திசாலிங்கிற உணர்வு வராது அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, ஆனா அந்த உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்கிறவனுக்கு, மாயையில சுகம் காணும்னு நினைக்கிறவனுக்கு தன்னை புத்திசாலியா காட்டிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஏன் வந்து பெரிய பேச்சாளனா இருக்கணும்னு நினைக்கிறான்? பேச்சாளனா இருந்தா எல்லாவனும் புத்திசாலின்னு சொல்லுவான் இல்ல. அப்ப அந்த புத்திசாலின்னு சொல்றதை வச்சு நமக்கு ஒரு கிக்கு கிடைக்கும் இல்ல. சோ தேர்ஃபோர் அவன் புத்திசாலியா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நிறைய அப்படி நிறைய ரோம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அப்ப வந்து அர்ஜுனன் நினைச்சுப்பான், ஐயோ இந்த கிருஷ்ணன் வந்து இவன் வந்து கேசவனா பகவானா இருந்து என்ன பிரயோஜனம், இவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல கண்ணன் வந்து தன்னை முட்டாளாவே காட்டிப்பானா. அதாவது அவன் அன்பு அப்படிங்கிற ரீதியில இவன் அன்பை வந்து லவ் வந்து ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அங்க வந்து ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறதோ இல்லைன்னா வந்து இந்த நேரத்துல இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனோ வந்து கண்ணனுக்கு இருக்காது. ஆனா அர்ஜுனன் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்கில்ல வந்து பிளஸ் அந்த பர்ஃபெக்ஷன்ல அவன் இருப்பான். ஆனா கிருஷ்ணன் பார்த்தா அவன் இஷ்டத்துக்கு அவன் அந்த லவ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பர்ஃபெக்ஷன் இது எல்லாமே போயிடும்.
அர்ஜுனன் நிறைய இடத்துல நினைப்பான், அதாவது பகவத்கீதாக்கு முன்னாடி அது நிறைய இடத்துல கிருஷ்ணனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பகவத்கீதாவை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் அர்ஜுனனுக்கே புரியுது, இந்த அறிவோட ஸ்வரூபமாவே கண்ணன் இருக்கிறதுனாலதான் ஆஹ் அவன் வந்து எப்படி சொல்றது, சோ அறிவின் ஸ்வரூபமா இருக்கும்போது அவன் அந்த அறிவுலயே அவன் நிறைஞ்சிடுறான். அதை வந்து அறிவாளி அப்படின்னு அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாம போயிடுது அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்படுவான். ஐயோ கிருஷ்ணா, நான் உன்னை போய் எவ்வளவு மட்டமா நினைச்சிட்டேனே, நான் உன்னை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பெரிய இதுவா இருக்கிற, நான் ஃப்ரெண்டு அப்படின்னு உன்னை வந்து அப்பல மாப்பிள்ளை அப்படின்னு உன்னை அத்தியாரம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவான். அது சொல்றதெல்லாம் ஓகே, பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணா ஹிம்செல்ஃப் அஸ் எ ஜீவாவா ஒரு வேஷம் தரித்து வரும்போது அவன் தன்னை அறிவாளின்னு அவனுக்கு ஃபீலிங்கே இருக்காது. பேசிக்கலி அவன்கிட்ட அந்த ஃபீலிங்கே இருக்காது. சரியா? அவனுக்கு அவன் அறிவாளியா இருப்பான், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவன் எல்லாத்தையும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கான். அவன் லூசுத்தனமும் முட்டாள்தனமும் கிறுத்தனமும் எல்லாத்தையும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கான். பண்ணுன்ற பேர்ல கேம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பியூர் லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இங்க அறிவாளி முட்டாள்தனம், நான் அறிவாளி நான் லூசு, இந்த மாதிரி அந்த சிந்தனை அவனுக்கு வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ரியலா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அதான் அந்த பியூர் புத்திசாலியா இருக்கிற கிருஷ்ணனை வந்து அறிவில்லாத மாதிரி தெரியுது அர்ஜுனனுக்கு உலகத்தார் பார்வையில இருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தார் பார்வைக்கு வேணா பியூர் புத்திசாலியா தெரிஞ்சுட்டு போட்டுண்டா, அவன் பார்வைக்கு தெரியாதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இங்க எனக்கு தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் புத்திசாலிங்கிற ஃபீலிங் எனக்கு வராது, எனக்கு ஞானம் தெரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலேயே நான் லூசு தானே. என் கண்ணாடியை கண்ணில் போட்டுட்டு கண்ணாடி தேர்ன லூசு தானே நான். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு தானே இருக்கு. அந்த ஃபீலிங்ல தான்டா இருப்போம். சரி, ஓகே. ஏன்னா இதை நடத்துறது கண்ணு. அடிக்கடி கேட்பாங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பேசணும்னு தோணும் போது பேசுறேன், எனக்கு அப்படித்தான் தோணுது, என்ன செய்ய சொல்றீங்க, அவ்வளவுதான். புத்தி அப்படிங்கிறது இப்போ பேசும்போதே இப்ப நான் செய்கிறேன், எப்படி இப்படி பேசுறீங்க, நான் எங்கேயா பேசுறேன், இது என்னத்தையோ வருது போலறிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத நம்ம ஃபீலே தவிர நான் செய்கிறேன்ற பாவமே இல்லை. இப்போ புத்திசாலி மட்டும் நான் எப்படின்ற ஃபீல் வந்துட போகுதான் என்ன? அது வராது, வரவும் கூடாது. ஞானம்ன்றது தெளிவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தானே தான் முட்டாள்ன்ற ஃபீலிங் வேணா ஒரு வேலை இருக்கலாமே தவிர புத்திசாலின்ற ஃபீல் வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற நான். ஏன் அப்படின்னா வி ஆர் டூயிங் ஆல் தி திங்ஸ் தானே. கண்ணனே எல்லாத்தையும் சேர்ந்து தானே பண்றான். லூசுத்தனமும் பண்றான், அறிவாளித்தனமும் பண்றான். அப்ப அவன் வந்து நான் அறிவாளி நான் லூசு எதுவுமே நினைக்க மாட்டான். ஜஸ்ட் அவன் ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். தே நெவர் ஃபீல் தட் ஐம் ஃபீல் ஐ மீன் புத்திசாலியான ஃபீல் பண்றதுல லூசுன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் இங்க ஞானத்துல ஐ மீன் அறியாமையில சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. நான் புத்திசாலியா இருக்கணும், ஏன்னா ஈகோ பில்ட் பண்ணணும், எல்லாமே என்ன பார்த்து சல்யூட் அடிக்கணும், அப்ப நான் புத்திசாலியா இருக்கணும் இல்ல. ஸோ இந்த ஃபீலிங் வந்து அறியாமையில இருக்கும்போது தான் வருமே தவிர வந்து ஞானத்துல இருக்கும்போது வராது அப்படிங்கறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சுறுசுறுப்பானவனே சோம்பேறியை போல. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் டூ மெனி டிசைர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ரஜசிக்கு ஆயிடுவ. நீ அது எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னா வேற லெவல்ல இயங்கிட்டு இருப்ப. அத மாதிரி நான் அங்க போகணும் இங்க போகணும், நான் அங்க சேவை செய்யணும் இங்க சேவை செய்யணும், அப்படி போறேன் இப்படி போறேன், வேற லெவல் ஆக்டிவ்ல தான் இருப்பேன். ஏன்னா உனக்குள்ள 1008 ஆசை இருக்கு. அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி இன் அன் ஆக்ஷன். அப்ப சுறுசுறுப்பா இருந்தே ஆகணும். ஆனா நீ ஆசையே இல்லாதவனா இருக்கும்போது, நீ ஞானத்தை புரிஞ்சிட்டு இருக்கும் போது, மாயான தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிசைர்ஸ் இல்லாம போனதுனால ஆட்டோமேட்டிக்காவே சோம்பேறி அப்படிங்கிறத விட சுறுசுறுப்புங்கிறது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெசசிட்டிக்கு தேவையான ஆட்டோமேட்டிக்காவே நான் ஐஸ்கிரீமி சித்தி அடைந்தவனா மாறிடுறான். எனக்கு செய்யறதுக்கு ஒரு மண்ணா இருக்காது, செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா பாக்குறதுக்கு சோம்பேறியா தானே தெரியும். சோ அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சுறுசுறுப்பானவனை சோம்பேறியாக போலவும் மாற்றி விடுகிறது. சோ தேர்ஃபோர் இதையெல்லாம் நீ சொன்னதுதான். இப்போ இதையெல்லாம் அந்த என்னடா அது ஞானியானா இப்படி ஆயிடுவோமா, ஐயா துள்ளி குதிப்போம், அது இதுன்னு சும்மா வேற லெவல் ரகல பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவோன்னு பார்த்தா கடைசியில என்ன இது சோம்பேறி மாதிரி இருப்பானுங்களா, லூசி மாதிரி இருப்பானுங்களா, ஐயா எனக்கு இன்னும் வேணமே வேணாண்டா சாமி. என்ன நீங்க ஓடுறதுக்கு, நம்ம எல்லாம் ஓடுறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கார். பட் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் உண்மையிலேயே உனக்கு ஞானத்துல பிடிப்பு இருக்கா இல்லையான்றத சோதிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்றது, பிளஸிங்ஸ். உனக்கு ஒரு வேலை வந்து நல்லா பேச தெரிஞ்சவங்க கூட உண்மையா வாழணும்னு ஆசைப்பட்டா அது உன்னுடைய பிளஸிங்ஸ். அண்ட் புத்திசாலியா இருந்தாலும் புத்திசாலின்ற ஃபீல் வராம இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பிளஸிங் ஃபார் யூ.
அண்ட் நீ வந்து சுறுசுறுப்பா இல்லாம அமைதியா உட்கார்ந்துருந்தேன்னா இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் யூ. அண்ட் இட் இஸ் பிளெஸிங் அப்படிங்கிறது இதுதான்டா ஸ்வர்க்கம்னு ஃபீல் ஆகணும். இதை நரகம்னு ஃபீல் பண்ணும்போது தான் நீ இதை விட்டுட்டு ஓடிட்டு நீ மறுபடியும் உலக இன்பங்களை தேடி ஓடி போயிடுற. ஸோ எனவேதான் உலக இன்பங்களை அனுபவிக்க விரும்பும் மனிதர்கள் இந்த ஞானத்தை தவிர்க்கிறார்கள். ஏன்னா ஞானம்னா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறான்ல, இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறான்ல. ஸோ அதுல இருக்க கிக்க அவன் உணராம போயிடுறான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்க. அப்போ இப்படி சொல்லிட்டாரேப்பா, அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையான ஞானத்தில் நீ பேசித்தான் சுகமடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. புத்திசாலியாய் இருந்து தான் சுகமடைய வேண்டிய அவசியமில்லை. ரஜசிக் மாதிரி சுறுசுறுப்பா ஓடி ஆடி கொண்டிருந்தால் தான் சுகமடைய வேண்டியும் என்ற அவசியமில்லை. உன் சுரூபமே சுகம் என்று உணர்ந்து விடுவாய். அப்போதுதான் இந்த மாயையிலே இருக்கின்ற இந்த சுகம், இந்த என்ன சொல்றது, பேசுவதனால், அதாவது மிகச் சிறப்பாக பேசுவதனால் வருகின்ற சுகம், புத்திசாலியா இருப்பதனால் வருகின்ற சுகம், சுறுசுறுப்பாக வருவதனால் வருகின்ற சுகம் அப்படிங்கிறதெல்லாம் ஏழைகள் ஒமி தவிடு தின்று சந்தோஷிப்பது போல் ஒரு ஞானி பார்ப்பான் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இங்க வரணும். ஏன்னா நம்ம இந்த சொர்க்க சுகத்தையே வந்து அப்படி மதிப்பான்னு சொல்லியிருப்பார். சரியா? பரம ஏழைகள் உமி தவிடு சிந்து சந்தோஷிப்பது எப்படியோ அப்படி சொர்க்க சுகத்தை ஞானியானவன் மன்னிப்பான்னா. இப்ப சொர்க்க சுகத்தையே எங்களுக்கு எவ்வளவு கீழா மட்டமா ஃபீல் பண்றோம்னா நாங்க என்ன சொரூப சுகத்துல இருக்கண்டான்ற ஃபீலிங் நமக்கு புரிஞ்சா அப்ப இந்த உலக சுகத்தின் மேல் விருப்பம் இல்லாம அந்த ஞான சுகத்தின் மேல விருப்பம் வரும் என்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அது புரியலன்னா அப்புறம் நாமளும் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஐயோ நம்மளும் ஞானி ஆயிட்டு எப்படி ஆயிரும் அப்படின்னு கேவலமா நினைச்சிட மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக இதையும் சொல்லி இத்தோடு நாம் இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்வோம். என்னது 12 பேர் இருக்கீங்க, எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்க, யாராவது வாயை திறந்து பேச மாட்டீங்களா? என்ன ஊமையாக்குங்கன்னு கத்துறேனேம்மா. ஓகேண்ணா, இனிமே நாங்க பேசுறோம்னாலும் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. கிரேட்மா, நீங்கள்லாம் ஞானி ஆயிட்டு என்ன அஞ்ஞானி ஆகிட்டோம்னு தெளிவா இருக்கீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இருந்தாலும் பொறுமையாக கேட்டதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திட்டிட்டேங்கன்னா அப்புறம் நாளைக்கு வர மாட்டேங்கல்ல. ஓகே, see you, bye for all. நன்றி சொல்வதற்கு மட்டும் அத்தனை பேரும் வாயை திறக்கிறார்கள். அண்ணா வைராகியம் பத்தி ரொம்ப புரிஞ்சதுண்ணா. கொஞ்சம் விட்டா நாங்கெல்லாம் சொல்லிடுவோம், எங்களுக்கெல்லாம் விவரம் முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கும் போது அதுக்கும் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. இப்போ சிற்றின்பம் புலன் இன்பம் எல்லாமே ஒண்ணுதான். சோ அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வைராகியமா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சதுண்ணா. ஓகேடா, ஓகே, பாய்.